நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நாங்க எதுக்கு டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு, நாங்க அந்த டாக்ஸ் அங்க கட்டாம கொண்டாந்து ஆலயத்துல காணிக்கையா கொடுப்போம். நான் சொல்வேன், எங்க ஆண்டவர் திருடன் இல்லைங்க, தயவு செய்து என்கிட்ட கொண்டாடாதீங்க. ஒழுங்கா போய் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கட்டுங்க. நீங்க அப்படி கட்டாம போனீங்கன்னா கட்டாயமா எங்கேயோ நமக்கு அடி விழத்தான் செய்யும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க ஆபீஸ்ல புடிச்சு வாங்குவோம் ஒரே ஒரு விஷயத்துக்கு, என்னத்துக்குன்னா கரெக்டா எங்க டாக்ஸஸ் வந்து டைம்ல ஃபைல் ஆவாட்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்லுவேன், டூ இட். ஏன் நம்ம அதை வந்து டிஃப்ராட் பண்ணணும்? பண்ணவே கூடாது. ஏன் லேட்டா கூட பண்ணக்கூடாது? ஏன் லேட்டா பண்றீங்க? கரெக்டான டைமுக்கு பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. எதுக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோமோ, என்ன நமக்கு வந்திருக்கோ அதுக்குரியதை கட்டுங்க. நமக்கு கொடுக்கறது கர்த்தர், அந்த டாக்ஸையும் கட்டுறதுக்கு தான் சேர்த்து நமக்கு கொடுப்பாரு. நிறைய பேருக்கு அது வந்து ஒத்தே வராது. அது என்ன நமக்கு டாக்ஸ் அவ்வளவு போடுறான். நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா மேல மாற்றத்தை கர்த்தரால கொண்டாட முடியும். அல்லேலூயா. வழங்குதா? உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை கர்த்தரால என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம இத புரிந்து கொள்ளாம பல நேரத்துல அந்த அதிகாரத்தை தகர்த்து போடுறதுனாலதான் நத்திங் இஸ் ஹேப்பனிங்.